மனசமாதானம் எப்போ போகிறது அப்படின்னா அடுத்த வாழை கம்பேர் பண்ணும்பொழுது தான். அவளுக்கு கிடச்சிடுதே. முக்கியமாக இந்த ஆஸ்திகர்களுக்கெல்லாம் ஒரு பொறாமை உண்டு. ஆஸ்திகர்களுக்கு நாஸ்திகம் படுபாவி நன்னா இருக்கானேன்னு. சாமியை நம்புறதே இல்லை, இவ்வளோ அக்கிரமம் பண்ணுறான், அவன்லாம் நன்னா இருக்கான், அவ்வளோ கோவிலுக்கு போகிறேன், இவ்வளோ பூஜை பண்ணுறேன், இவ்வளோ விரதம் இருக்கேன், இவ்வளோ திருப்பாவை சொல்கிறேன், இத்தனை கிளாஸ் அட்டன் பண்ணுறேன், இத்தனை ஸ்லோகம் சொல்கிறேன், மார்கழி மாதம் எழுந்துக்கிறேன், இவ்வளோ என்னமோ தெரியல, என்னமோ பகவான் இப்படி கஷ்டப்படுத்துகிறான். கஷ்டம்லாம் படுத்தவே இல்லை, நாம் தான் அவனை படுத்தின்னு இருக்கோம். அப்போ கூட அவன் கஷ்டப்படுத்தலை. அவனுடைய தகுதிக்கு சுவாமி அவனை வர வச்சிருக்காரு, இருந்துட்டு போட்டோமே. நீங்கள் நன்னா இருக்கணும்னு கேளுங்க, அதுக்கு மட்டும் தான் அவங்களுக்கு ரைட்ஸ் உண்டு. அவன்லாம் நன்னா இருக்கானே அப்படின்னு கேட்குற ரைட்ஸே கிடையாது. அது பைத்தியக்காரத்தனம். எங்கெல்லாம் உங்களுக்கு கம்பேரிசன் வருதோ அங்கெல்லாம் பொறாமைன்னு அர்த்தம். அது நீங்கள் 1008 வார்த்தை சொன்னாலும் உண்மையாக பிளண்ட்டான ட்ரூத் என்னடானா கசப்பான உண்மை பொறாமைன்னு அர்த்தம்.